நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படம் 23rd ரிலீஸ் ஆகுதா, ஆனால் நாங்கள் படத்தை முன்னாடியே பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இப்போ நம்ம பார்க்க போகிறது புது வெர்ஷனா. இதை ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேமியோ இருக்குது அப்படின்றாங்க. அந்த கேமியோ யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. ஆக்டர் விஜயோட படத்தில் சிஎம் விஜய் வந்து சர்ப்ரைஸாக ஒரு கேமியோ பண்ணியிருக்காராம். கிளைமேக்ஸில் ஒரு 41 செகண்ட்ஸ்க்கு இருக்குன்றாங்க. ஆனால் அது என்ன சீன் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறம் எல்லாரும் கேட்டீங்க இந்த டிக்கெட்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் 2 நாளில் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. படம் லீக் ஆயிடுச்சு, படத்தை பாதி பேர் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன அவ்வளோ ஹைப் இருக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே படம் 9000 தியேட்டர்ஸில் உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கர்நாடகாவில் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஆல்மோஸ்ட் நிறையா தியேட்டர்ஸில் ஷோ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்டர் விஜயோட ஒரு காட் லெவல் சம்பவம். நாங்கள் தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே தெரிவிக்க விடுவோம், இதில் சிஎம்மாக வேறு வந்தார் அப்படின்னா சும்மாவாக இருப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாலே உடனே நம்ம விஜய் அண்ணா சர்ப்ரைஸாக அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இன்னைக்கு சென்னை சைதாப்பேட்டில் இருக்கிற சமூக நீதி விடுதிக்கு எந்தவித முன் அறிவிப்புமே இல்லாமல் சடனாக ஒரு விசிட்டை போட்டிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே இந்த சமூக நீதி விடுதியில் சாப்பாடு வந்து ரொம்ப தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனை தொடர்ந்து மினிஸ்டர் வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, சமூக நீதி விடுதியில் கொடுக்குற சாப்பாடு எல்லாமே தரமானதாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத தினசரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தரமில்லாத உணவு கொடுக்குறாங்களா, உடனே அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேயும் சொல்லியிருந்தாரு. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சமூக நீதி விடுதிகள் எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலையுமே இதே பிரச்சனை தான் இருக்கு. அதனால இன்னைக்கு விஜய் அண்ணா எந்தவித முன் அறிவிப்புமே இல்லாமல் சர்ப்ரைஸாக சைதாப்பேட்டில் இருக்கிற சமூக நீதி விடுதிக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. அங்கே போய் டைரெக்டாக ஹாஸ்டலில் இருக்கிற வார்டன்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்னது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நேரடியாக பேசியிருக்காரு அவரே. உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி கோரிக்கை இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு போட்டு நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையிலேருந்து மாறி இப்போ தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவாக வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில் வந்து காலேஜ் போகிறதும் பார்ட் டைமாக ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரத்துக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரத்துக்கு டைம் ஆகிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்கிற இடம் நம்ம பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவாக பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போகிறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நேரத்தில் டர்ஃப் ஓப்பன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர உடனே ஹாஸ்டல் வார்டனை கூப்பிட்டு என்ன இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே உடனடியாக சரி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நியூஸ் கேட்டிங்க அப்படின்னா, டிஎம்கேல இருக்கவங்க இவ்வளோ கீழ்த்தரமாவடா நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். கோயம்புத்தூரில் இந்த கவுன்சிலர்ஸோட மீட்டிங் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அதில் காங்கிரஸோட கவுன்சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன டிஎம்கேவோட ஆட்சியில் நம்ம கோயம்புத்தூரில் மட்டுமே 40 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதுக்கு டிஎம்கேல இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாருமே அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படியே அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப
ஹீட்டடாக போகுது. உடனே டிஎம்கேல இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸோட கவுன்சிலர் வந்து இங்கே இருக்கக்கூடாது, அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் கவுன்சிலரும் ஒரு பெண் தான், அவங்கள டிஎம்கேல இருக்கிற ஒரு 3-4 பெண் கவுன்சிலர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வெளியே தள்ளியிருக்காங்க. இதில் ரொம்ப கொடுமை என்னது அப்படின்னா, அந்த பெண் கவுன்சிலரோட சேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து ரொம்ப வன்முறையாக ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சண்டையாகவே அந்த கூட்டத்தில் வந்து போயிருக்கு. இவங்க 40 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, டிஎம்கேல இருக்கவங்க அவங்களும் ஒரு பெண் தான், எப்படி ஒரு பெண்ணை அவங்களே இவ்வளோ கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க வெளியே வந்து கூடிய சீக்கிரம் சிஎம் விஜயனாக்கு இந்த நியூஸ் வந்து காதுக்கு போகும். கண்டிப்பாக இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக ட்ரீட் பண்ணி வெளியமிச்ச டிஎம்கே கவுன்சிலர்ஸ் மீது கட்டாயம் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆம்னி பஸ்க்கெல்லாம் வந்து பெர்மிட் வாங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் லட்சமாக லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற காலமெல்லாம் வந்து முடிஞ்சுது. இப்போது டிவிகே ஆட்சிக்கு வந்ததுமே ஆம்னி பஸ்க்கான பெர்மிட்டை கொடுக்க ₹1 கூட லஞ்சம் வாங்காமல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆஹா, நல்ல விஷயம் தானே. அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வருதில்ல. முன்னாடி வந்து இந்த ஆம்னி பஸ்க்கான பெர்மிட் வாங்கணும் அப்படின்னா போன ஆட்சியிலெல்லாம் வந்து ₹5 லட்ச லஞ்சம் கொடுத்தாங்களாம். ₹5 லட்ச லஞ்சம் கொடுத்தா தான் அந்த பெர்மிட்டே வந்து கொடுப்பாங்களாம், இல்லைனா கொடுக்கவே மாட்டாங்களாம். ஆனால் இந்த ஆட்சியில் ₹1 செலவே இல்லாமல் நாங்கள் பெர்மிட்டை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆம்னி பஸ் அசோசியேஷனோட ஹெட் வந்து சொன்னார். ஆட்சியில் வந்து லஞ்சம் வாங்கலை, அதனால் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, ஆம்னி பஸ்ஸை கவர்மெண்ட் பஸ் ரேட்டுக்கே வந்து ஓட்டலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் முதற்கட்டமாக 500 பஸ்ஸில் மட்டும் நாங்கள் கவர்மெண்ட் பஸ் ரேட்டுக்கே வந்து வண்டியை ஓட்ட போகிறோம். அதையும் தாண்டி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இல்லையா. ஒரு தீபாவளி பொங்கல்னா ஊருக்கு போக முடியாது, பஸ் டிக்கெட்டை பார்த்தாவே அவ்வளோ காசாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் நாங்கள் டிக்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை, நார்மல் ப்ரைஸுக்கே ஓட்டலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆம்னி பஸ் அசோசியேஷன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லஞ்சம் வாங்குறத ஒழிச்சா இவ்வளோ மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு தினசரி நம்ம கண்கூடாக பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சிஎம் விஜயண்ணாவோட தலைமையில் வீட்டு வசதி அண்ட் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகளோட ஒரு ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, குடிசை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதான். நிறையா மக்கள் இந்த குடிசை பகுதியில் வாழ்ந்துட்டு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ரொம்ப தரமான பாதுகாப்பான ஒரு வீடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த அடிப்படை வசதி தானே. ரோடு, குடிக்க தண்ணி, டாய்லெட்ஸ், இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையான ஒரு டிஸ்கஷன் இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்து நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அது எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த குடிசை வீட்டில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். மழை காலம், வெயில் காலம் அப்படின்னு சொல்லி எல்லா டைம்லையும் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான். அவங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயண்ணா நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. நிறையா நியூஸ் வந்து டெய்லியும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா. ₹1 லஞ்சம் வாங்கினா கூட உடனுக்குடன் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னுமே பயம் இல்லாமல் நிறைய இடங்களில் நிறைய அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் என்ன தைரியத்தில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறது தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனுக்குடன் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போலாம் வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்திட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஃபோனும் கையுமா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு வீடியோ எடுத்து மெசேஜை தட்டி விட்டுறலாம் அப்படின்னு. ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நேற்று கீழ்பாக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளோட ப்ரெக்னன்சி வார்டில் குழந்தைகளோட அட்டெண்டர்ஸ் கிட்ட வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைய பார்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்தா தான் காமிப்போம் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி 4 பேரை வேலையிலிருந்து தூக்கியிருக்காங்க. விஜயண்ணா நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்காரு. அதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஆதரவு தரணும். யாராவது லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான காசு தானே அப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்தந்த அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும். அந்தந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அதனால நீங்கள் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அதையும் மீறி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விடுங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து அவரே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. விஜயண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண கணக்கெடுப்பு கிடையாது, எல்லா திட்டங்களுக்கான அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வந்து ஒரு உண்மையான கணக்கெடுப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம். விஜயண்ணா இன்றைக்கி அவரே பதிவு பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆன்லைனில் எங்கே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்கை நான் தரேன், மறக்காமல் அதில் போய் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கொடுக்குற தகவல்கள் எல்லாருமே ரொம்ப ரகசியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். மக்களோட நலனுக்காகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸை அதில் கொடுப்போம். ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை. பேசிக்காக நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதில் கேட்குற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் விஜய் வசந்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.